ஹாய் ஆல், வரலட்சுமி விரதத்துக்கு இந்த வருஷம் நான் என்ன வாங்கினேன்னு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சாமிக்கு ஒரு சின்ன ஸ்டோன் நெக்லஸ் வாங்கலான்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் கடைக்கு போயிருந்தோம். இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸு அப்புறம் சாரீஸ்லாம் சாமிக்கு வாங்குற மாதிரி இருந்தால் எப்போவுமே நான் எங்கள் அம்மாவை தான் கூட்டிகிட்டு போவேன். ஃபஸ்ட்டு வருஷமே நான் இந்த கடையில் தான் வந்து கலசம் சாமிக்கான முகமெல்லாம் வாங்கிட்டு போனேன். ஒவ்வொரு வருஷமும் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாமிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே இருக்கும். பாருங்கள், இந்த நெக்லஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொன்றா. இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நாங்கள் சின்ன சாமி தான் வைக்கிறோம், அப்போ குட்டியாக போதும்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே க்ரீன் எடுக்கலாமா, கோல்டு எடுக்கலாமா, இல்லை எந்த மாதிரி ஸ்டோன் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். இந்த கடையில் என்ன வேணுமோ சாமிக்கு எல்லா திங்ஸுமே இருக்குது. கடையில் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. நிறையா பேர் ஃபஸ்ட்டு வருஷம்னு சொல்லி நிறையா திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ரெடிமேடாக ஜடையில் ஃபுல்லாக ஸ்டோன்லாம் ஒட்டி நம்ம வாங்கி அப்படியே வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களே சாரியெல்லாம் கட்டி இந்த மாதிரி ரெடிமேடாகவும் வச்சுருக்காங்க. நம்ம வாங்கி அப்படியே இதில் கலசம் வச்சு டைரெக்டாக வச்சுக்கலாம். இதுலேயுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. சரி, இது க்ரீடை டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இது வாங்கி முடிச்சுட்டு வளையல் கடைக்கு போயிட்டு வளையலோ கயிறு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அப்படியே சாரீ எடுக்கிறதுக்கு கடைக்கு போயிட்டோம். பாருங்கள், சாமிக்கு இந்த டைம் வந்து நான் ரெட் இல்லைன்னா பிங்க் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். சாரீஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஆடி மாதமே போய் எடுத்திருந்தா இன்னும் நிறையா கலெக்ஷன் இருந்திருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் வந்தங்காட்டி எல்லா கலெக்ஷனும் போயிடுச்சுன்ட்டாங்க. சரி, எங்களுக்கு ரெட்டு பிங்க்கில் காட்டுங்கன்னு சொல்லவும் அந்த அண்ணா ரெட்டு பிங்க்கில் இருந்த எல்லா சாரீஸுமே கொண்டு வந்து காட்டினாங்க. சாமிக்கு ஒரு சாரீ தட்டில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு வேறு கலர்ஸ் பார்த்துட்ருந்தோம். கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வீட்டிலேருந்து போகும்போதே கொஞ்சம் டார்க் கலராக செலக்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்லேயே போயிட்டேன். ஏன்னா இந்த டைம் நான் பேக்ரவுண்டு வாங்கினது கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. ரெட்டு இல்லைன்னா பிங்க்கு அந்த மாதிரி வாங்கிக்கலான்ட்டே போயிட்டேன். அதனால் நான் வெறும் ரெட்டோ பிங்க்குமாவே கேட்டுட்ருந்தேன். அவரும் ஃபுல்லாக எங்கே இருக்கிற ரெட்டோ பிங்க்கெல்லாம் பாருங்கள் எடுத்து கொண்டு வந்து எனக்கு போட்டுட்ருந்தார். ஆனால் எல்லாத்துலேயுமே க்ரீன் ப்ளவுஸ் தான் இருக்குது. சரி, எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக நான் கேட்ட மாதிரியே ரெட்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாரீ இருந்துச்சு. அதை ஃபைனல் பண்ணிட்டோம் சாமிக்கு. ரெண்டாவது தட்டில் வச்சு கொடுக்கறக்கு ப்ளூவில் பிங்க் பார்டர் வந்த மாதிரி அந்த சாரியுமே எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டன் கிஃப்ட் வாங்குறதுக்கு போயிட்டோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் வாங்கியிருந்தோம். இந்த டைம் வந்து ஃப்ளவர் கூட மாதிரி வாங்கிட்டோம். அந்த பிக்சர்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.